அருகே மழையின் காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டதால் அவசர தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள் இது தொடர்பாக பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த மாதப்பூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட முத்துநகர், செந்தில் நகர் உள்ளிட்ட பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதனிடையே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலையின் அருகே அமைந்துள்ள செந்தில் நகர் குடியிருப்பு பகுதிக்கு செல்ல சாலைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அப்பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலை மழைநீர் தேங்கியதன் காரணமாக முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் அவசர உதவிக்கு கூட வெளியில் செல்ல முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி பொதுமக்கள் பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ கோவில் தெப்ப திருவிழாவின் நிறைவு நாளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தெப்பத்தில் பயணித்தும் குளக்கரை சுற்றிலும் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இந்த தெப்ப திருவிழாவின் நிறைவு நாள் என்பதால் திருவாரூர் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தெப்பம் வலம் வரும் கமாலய குளத்தின் 4 கரைகளிலும் காத்திருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தெப்ப திருவிழாவை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தலைமை நீரேற்று நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று குடிநீர் விநியோகம் இருக்காது என ஈரோடு மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள வரதநல்லூர் ஊராட்சிக்கோட்டை காவிரி ஆற்றிலிருந்து ஊராட்சிக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அதன் மூலம் குடிநீர் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் வரதநல்லூர் ஊராட்சிக்கோட்டை தலைமை நீரேற்று நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று ஒருநாள் மட்டும் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை குடிநீர் விநியோகம் இருக்காது என மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் சாரல் மழை காரணமாக காரையாறு அணையில் ஒரே நாளில் 8 அடி உயர்வு ஏற்பட்டுள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 143 கன அடி கொள்ளளவு கொண்ட காரையாறு அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. நேற்றைய தினம் காரையாறு அணையின் நீர்மட்டம் 57 அடியாக காணப்பட்டது. மேற்கு மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் சாரல் மழையின் காரணமாக தற்போது அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 8 அடி வெகுவாக அதிகரித்து 65 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று 156 கன அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 72.34 கன அடியிலிருந்து நேற்றிரவு மலைப்பகுதியில் பெய்த மழையால் ஒரே நாளில் 13 அடி அதிகரித்து 85.46 கன அடியாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் 2 அணைகளுக்கும் வருகின்ற நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் தென் மாவட்டங்களில் விவசாய நிலங்களுக்கும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்கும் வழிவகுக்கும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மஸ்கட்டில் இருக்கும் தனது மகளை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பண்டாரப்பாடை கோயில் தேவராயன்பேட்டையைச் சேர்ந்த தம்பதி சாட்சிநாதன், கலையரசி. இவர்களுக்கு தீபக் ராஜ் மற்றும் அஸ்வின் என்ற 2 மகன்கள் உள்ளனர். பெரிய மகன் 8ஆம் வகுப்பும் இளைய மகன் 5ஆம் வகுப்பும் பயின்று வருகிறார். கலையரசியின் கணவர் சாட்சிநாதன் 7 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலம் சரியில்லாமல் இறந்துவிட்ட நிலையில் கலையரசி தனது பிள்ளைகளை தனது பெற்றோரின் அரவணைப்பில் விட்டுவிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி பஷீர் என்ற ஏஜென்ட் மூலமாக மஸ்கட் நாட்டிற்கு வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அங்கு அவருக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு கட்டு உருவாகி வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. மஸ்கட்டில் உள்ள ஏஜென்ட்டிடம் கலையரசியை வேலைக்கு அனுப்புவதாக கூறி ஐயம்பட்டியை சேர்ந்த ஏஜென்ட் பஷீர் 2 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளதாகவும் அதை திருப்பிக் கொடுத்தால் மட்டுமே கலையரசியை இந்தியாவிற்கு அனுப்ப முடியும் என கூறுவதாக வேதனை தெரிவிக்கும் பெற்றோர்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் தனது மகள் கலையரசியை மீட்டு தரும்படி கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.